காஞ்சி நகரின் தங்க ரதத்தின் திவ்ய உருவாக்கம். 1000 கண்கள் காத்திருந்து புனித தருணம். பக்தர்களின் நீண்ட நாள் கனவு. பல்வேறு சிறப்புகளை உடைய ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரரும் ஸ்ரீ ஏலவார்குழலி அம்மனாரும் உற்சவ பவனி வர தங்க ரதம் வேண்டும் என்ற பக்தர்களின் நீண்ட நாள் ஆசை. அந்த புனித வேண்டுகோளை ஏற்று 69வது பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் அருள்மிகு ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை என்ற அமைப்பை உருவாக்கி தாமே போஷகராக இருந்து இந்த தங்க ரதத்தை தொடங்கினார். குருவின் கனவை நிறைவேற்றிய 70வது பீடாதிபதி. அவர் அதிஷ்டான பிருந்தாவனம் அடைந்த பின்பும் குருநாதரின் கனவு நிறைவேற வேண்டும் எனும் உறுதியுடன் 70வது பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் தங்க ரத வடிவமைப்பை மிகுந்த அர்ப்பணிப்புடன் மேற்கொண்டார். தங்க ரதத்தின் அற்புத வடிவம் 15 அடி நீளம், 10 அடி அகலம், 25 அடி உயரம். சுத்தமான பர்மா தேக்கு மரத்தால் வடிவமைப்பு. முழுவதும் செப்பு கவசம், தங்க ரேகைகள், நுணுக்கமான சிற்பங்களின் தெய்வீக வேலைப்பாடுகள், 4 திசைகளையும் குறிக்கும் 4 குதிரைகள், 4 வேதங்களின் வடிவங்கள், 4 சாமர பெண்கள், இவை அனைத்தையும் இணைத்து பிரம்மா தாமே தேரை ஓட்டிச் செல்லும் அற்புத வடிவில் இந்த தங்க ரதம் உருவாக்கப்பட்டுள்ளது. இரு பீடாதிபதிகளின் துவைக்கு வைத்த திவ்ய ரதம். இந்த மகத்தான ரதம் 70வது பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் 71வது பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகளும் இருவரின் திருக்கரங்களாலும் துவக்கி வைக்கப்படும் திவ்ய தங்க ரதமாக விளங்குகிறது. இதன் பின்னணியில் 68, 69, 70, 71ஆம் ஜகத்குருக்களின் பேரருள் மற்றும் ஆசீர்வாத பரம்பரை ஒளிர்கிறது. வெள்ளோட்டம். அறநிலையத்துறை உயர் அதிகாரிகள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் முன்னிலையில் இந்த தங்க ரதத்தின் புனித வெள்ளோட்டம் ஓரிக்கை மணிமண்டபத்தில் இருந்து துவங்குகிறது. காஞ்சியின் ஆன்மீக வரலாற்றை பொற்காலம் நோக்கி இட்டுச் செல்கின்ற ஒரு மறக்க முடியாத தெய்வீக அத்தியாயம் இது. ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருவருளை பெற அனைவரும் வருக. தங்கரத வெள்ளோட்ட விழா டிசம்பர் 6, 2025 தம் ஆண்டு சனிக்கிழமை மாலை 3 மணி அளவில் ஓரிக்கை மணிமண்டபத்தில் இருந்து மகா பெரியவரின் அருள் ஆசியுடன் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலை சென்றடைய தயார் நிலையில் உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஏகாம்பரநாதரின் அருளாசியை பெறுக. இணைந்திருங்கள். KMP பக்தி என்றென்றும் இறைப்பணியில் உங்களுக்காக.